முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். சரியாக மாலை 4 மணிக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் தென்மேற்கு பருவமழை பதிவாகிறது. நிறைய இடங்களில் மழையும் ஆங்காங்கே சாரல் மழையும், அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. இந்த மழை இன்றோடு நிறைவடைந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. நமது முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலைக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வருகின்ற 1ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிருக்கக்கூடிய கிழக்கு வங்கக்கடல் அருகாமையில் ஒரு புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகிறது, கீழடுக்கு சுழற்சியாக. இந்த கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக வருகின்ற 1, 2, 3, 4, 5 தேதிகளில் தமிழ்நாடு எங்கும், குறிப்பாக மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும், டெல்டா மாவட்டங்களிலும், தென் கடலோரம், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும், வட உள் மாவட்ட பகுதிகளிலும், வட கடலோரம் பகுதிகளில் கனமழையும், 2, 3, 4, 5 தேதிகளில் மிக கனமழையாக பதிவாகும். கீழடுக்கு சுழற்சி வருகின்ற 1ஆம் தேதி முதல் உருவாக தொடங்கும். 1ஆம் தேதி மாலைக்கு பிறகு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலைக்கு பிறகு கிழக்கு கடலோர பகுதிகளில், தமிழக கிழக்கு கடலோர பகுதியில் கீழடுக்கு சுழற்சி உருவாக தொடங்கும். இந்த சுழற்சி வருகின்ற 2ஆம் தேதி அதோடைய முழு அமைப்பை பெறும். அது உருவாக தொடங்கக்கூடிய டைம் ஈவினிங் 1ஆம் தேதி. அது முழுவதுமாக அமைப்பை பெறக்கூடிய டேட் 2ஆம் தேதி. அந்த டேட் 2ஆம் தேதி பெறக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நல்ல கருமேகங்கள் சூழ்ந்து, அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் டெல்டா, வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், எல்லா இடங்களிலுமே பரவலாக மழை தீவிரமடைய இருக்கிறது. 2, 3, 4 இந்த தேதிகளில் இந்த நிகழ்வானது தீவிரமடையும். சற்று தொலைவில் தீவிரமடையும். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கிழக்கு கடலோரத்தில் உருவாகி சற்று வங்கக்கடல, தென்கிழக்கு வங்கக்கடல உருவாகி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ஒரு தீவிர காற்று சுழற்சி, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்கின்ற அமைப்பில் வருகின்ற 4ஆம் தேதி தீவிரமடைந்து 5, 6 தேதிகளில் தமிழ்நாடு கிழக்கு கடலோர பகுதியை நெருங்கி வந்து அது சென்னைக்கு மிக நெருக்கமாக வருகின்ற 7, 8 தேதிகளில் நிலவக்கூடும். அதன் பிறகு சென்னையிலோ அல்லது புதுவை இடைப்பட்ட பகுதியிலே கரையை கடந்து அது மத்திய வட மாவட்டங்கள் அல்லது தெற்காந்திராவுடைய சென்டர்ல கரையை கடந்து கர்நாடகா, பெங்களூர் வழியாக மத்திய பகுதிகளில் அது கரையை கடந்து உள்ளே நகர்ந்து அங்கிட்ட போய் மழை கொடுத்துரும். மழை அதிகமாக அங்கிட்ட போய் வடக்கு கர்நாடகா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாராஷ்டிரா பகுதிகளில் நல்ல மழையை கொடுக்கும். ஸோ இந்த நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்மளுக்கு வருகின்ற 1 முதல் 23ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த சுற்றுகள் அருமையாக அமைகிறது. அதாவது முதற்கட்டமாக 1லிருந்து 5ஆம் தேதியும், அடுத்த கட்டமாக 5 முதல் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி வரையிலும், அதன் பிறகு மீண்டும் ஒரு சுற்று 9லிருந்து 15ஆம் தேதிகளிலும், அதன் பிறகு 16 முதல் 20ஆம் தேதிகளிலும், இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5 சுற்று மழைகள் வருகின்ற 1ஆம் தேதி ஆகஸ்ட் முதல் காணப்படுகிறது. இதில் வருகின்ற 1ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியாக, குறிப்பாக எந்த மாவட்டங்கள் வருகின்ற 1 முதல் 5ஆம் தேதி நல்லா கவனிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 முதல் ஆகஸ்ட் மாதத்துடைய 5 தினங்கள்ல எந்த பகுதிகளில் மழை தீவிரமாக பதிவாக போகின்ற பட்டியலில் நான் இப்ப தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்க. விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகள், ஏற்கனவே அந்த காரைக்கால் பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் பரவலாக நிறைய இடங்களில் கன முதல் மிக கனமழை வருகின்ற 1 முதல் 5ஆம் தேதிகளில் பதிவாகும். தென் மாவட்டங்களை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் திண்டுக்கல், ஈரோடு, சேலம், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, ஒசூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறப்பான மழை பதிவாகும். தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி தொடங்கி வட மாவட்டத்தில் திருவள்ளூர் வரைக்கும் இருக்கக்கூடிய, நான் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் நல்ல மழை வருகின்ற 1 முதல் 5ஆம் தேதிகளில் சிறப்பான மழையாக பதிவாகும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், தென் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். வருகின்ற 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மழையும், குறிப்பாக தென் தமிழகத்திலிருந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி மற்றும்
புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கரூர், நாமக்கல், ஒசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை. கிருஷ்ணகிரியை காட்டிலும் திருப்பத்தூர், திருவண்ணாமலை அதிகம். வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதி. புதுவை, காரைக்கால். இந்த பகுதிகளில் வருகின்ற 1 முதல் 5ஆம் தேதிகளில் சிறப்பான மழை காணப்படும். முக்கியமாக மதிய நேரம் வந்துவிட்டாலே மழை ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு வருகின்ற 5, 6, 7, 8, 9 தேதிகளில் இந்த நிலை மாறி காற்று சுழற்சி தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போது நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சில இடங்களில் கனம் முதல் ஓரிரு இடங்களில் சற்று மிக அதீத கனமழை வரைக்கும் பதிவாகும். எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, சென்னை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கர்நாடக இளையோர பகுதிகளிலுமே அந்த உள் தமிழக சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் காணப்படுது. இதெல்லாம் வருகின்ற 5, 6, 7, 8, 9 தேதிகளில். இது செகண்ட் பேட்டர்ன். முதல் சுற்று முடிந்து அதாவது அடுத்த கட்ட சுற்றுமழை ஆரம்பிக்கும். 2வது கட்ட சுற்றுமழை தீவிரமாக ஆரம்பிக்கும். முதல் சுற்றை விட 2வது சுற்று தான் அந்த மிக கனமழை, அதீத கனமழை கொண்டு வரும். ஏன்னா அந்த நிகழ்வு கரையை கடந்து உள்ளே நகரக்கூடிய காலகட்டம் அப்படின்றனால அந்த எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின் வட மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகமாக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஈவன் டெல்டா மாவட்டங்களிலுமே பலத்த மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. இதனால தென் மாவட்டங்களிலும் பலத்த மழை பதிவாகும். மத்திய மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் இந்த குறிப்பிட்டு 5, 6, 7, 8, 9 தேதியில பலத்த மழை பதிவாகும். இந்த சுழற்சி தமிழக கிழக்கு கடற்கரையோரம் ஒரு 48 மணி நேரம் நீடிக்கும். அதன் பிறகு முழுவதுமாக கரையை கடந்து வட மாவட்டங்கள் வழியாக அது மத்திய பெங்களூர் பகுதியை நோக்கி நகர்ந்து அது கர்நாடக வழியாக அது அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது, அல்லது அங்கேயே செயல் அளக்கலாம். இந்த நிகழ்வின் காரணமாக நம்ம தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழையும் ஒரு அருமையான சுற்றுமழையும் ஏற்படுத்தும். குறிப்பாக இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இந்த மழை அமையும். அதன் பிறகு மீண்டும் ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் மட்டும் சற்று இடைவெளி கொடுத்தது போன்று இருந்தாலும் மீண்டும் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை தீவிரமடைந்து 11 மற்றும் 12, 13, 14 தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் மீண்டும் நம்ம இப்போ அறிவிக்கும் முதல் சுற்றுல எப்படி அறிவிச்சோமோ அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஈவன் இந்த சுற்றுல 11ஆம் தேதியிலிருந்து திருநெல்வேலியிலையும் அடங்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, திருச்சி, கரூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், ஒசூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், புதுவை, காரைக்கால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மழை 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும். எல்லா இடங்களிலுமே சொல்லணும்னா ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களை மட்டும் தவிர்த்துட்டு நல்ல மழை என்கின்ற அளவில் வருகின்ற 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இதுல இடம்பெறாத பகுதிகள் திசையான்விளை, ராதாபுரம் இடம்பெறாத பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில இடங்களில் அங்கங்கே மழை பெய்யும். அது கன்னியாகுமரி இந்த பட்டியல வரும். ஆனா இந்த திசையான்விளை, தெற்கு கடலோரம், ஈவன் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை நிலவும். மற்றபடி தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியுடைய வடக்கு பகுதிகள் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம், எட்டயபுரம் பகுதியில் மழை தொடங்கி அப்படியே அங்கிட்டு வடக்கு புறம் வட மாவட்டங்கள் புறம் மழை பெய்யும். ஈவன் தென் கடலோரத்தில் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தபடியாக 15ஆம் தேதிக்கு பிறகு 15லிருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 21ஆம் தேதி வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், ஒகேனக்கல் பகுதிகள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. இதுவுமே வரக்கூடிய 16லிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நிறைய இடங்களில் பரவலாக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சுற்று மழையாக அமையும். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களும் இந்த சுற்றுலா இடம்பெறும். கிட்டத்தட்ட நம்ம 1 முதல் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே மழைப்பொழிவு இருக்கும் நம்ம அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல. அதே போன்று 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரைக்கும் இது ரொம்ப லாங் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா இப்பயே கணிச்சாச்சு. அதையும் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் சில இடங்கள் அங்கங்கே மழையும் விட்டு வட மாவட்டங்கள், உள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவுகள் இருக்கும். அதன் பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் இறுதி வாரங்களில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதன் பிறகு மீண்டும் செப்டம்பர்ல ஒரு இடைவெளி கொடுக்கும் அங்கிட்டு தென்மேற்கு பருவமழை. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் மழை என்பது தீவிரமடையும். இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பு. நான் மீண்டும் நாளை காலை ஒரு அறிக்கையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.